விஜய் சொல்கிறாங்க மாமிக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் நாங்கள் இனிமேல் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டோம், நாங்களே எல்லாத்தையும் பேசிக்கிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் மாமாவும் வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட, நீங்கள் எதுக்கு என்னைய பார்க்கணுன்னு கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேட்குறாங்க. அது இல்லை, ஒன்றும் இல்லை காவேரி, நான் உங்ககிட்ட பேசலாம்னு தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறப்ப வெண்ணிலா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ வெண்ணிலாவுக்கு எல்லாம் க்யூர் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்காங்க. அப்போ காவேரி கேட்குறாங்க, சொல்லுங்கள் வெண்ணிலாவுக்கு எல்லாம் க்யூர் ஆயிடுச்சான்னு கேட்க, ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே காவேரி கேட்குறாங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயத்த காவேரிகிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்லன்னு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு விஜய் அமைதியாக இருக்காங்க. உடனே காவேரி, சொல்லுங்க விஜய், வாயை திறந்து பேசுங்க விஜய், வெண்ணிலாக்கிட்ட உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயத்த சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு விஜய் திரும்பவும் அமைதியாக இருக்காங்க. காவேரி இருந்துட்டு கேட்குறாங்க, என்ன விஜய் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க காவேரி. அடுத்து விஜய் சொல்கிறாங்க, வெண்ணிலாவுக்கு இன்னும் முழுசாக க்யூர் ஆகலை, ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க எந்த அதிர்ச்சியான செய்தியையும் வெண்ணிலாக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காவேரிக்கிட்ட ரொம்ப எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய். இதை கேட்டுட்டு காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விஜய் ஏன் சொல்லாமல் விட்டார், இதை பற்றி ஒரு லைட்டாக கூட வெண்ணிலாக்கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட, ஏங்க விஜய் நீங்கள் முழுசாக சொல்லாட்டியும் வெண்ணிலாக்கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி லைட்டாக அவங்கக்கிட்ட பேசி வச்சுருக்கலாம்ல, ஏன் அதை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டுட்ருக்குறாங்க காவேரி. என்ன காவேரி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் விருப்பம் இல்லாமையா நான் உன்னை தேடி இங்கே வந்திருக்கேன்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா முழுசாக குணமானோடனே நான் நம்மளை பற்றி சொல்லி அவளை வீட்டில் இருந்து கிளப்பி விட்டுருவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய். நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்க, நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய். இங்கே பாருங்கள், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி காவேரி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. காவேரி இங்கே பாரு, நீயும் மற்றவங்கள மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, நான் ரொம்பவே கிளியராக இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே அந்த முடிவை நானே எடுத்துருவேன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என் லைஃப்பில் காவேரி மட்டும்தான் முக்கியம்னு ரொம்பவே விஜய் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்கிட்ட. காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் இந்த விஷயத்த யார் தான் ஏற்றுக்குவாங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு தெரியுமா, அதை விட என்னாலவே ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெண்ணிலாவை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்னையும் பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்க, என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ட்டு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க காவேரி. அப்போ விஜய், என்னாச்சு காவேரி உனக்கு, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கிறேங்கிறத எத்தனை தடவை நான் அவங்ககிட்ட சொல்கிறது. வெண்ணிலா சரியானனையும் நான் அவளை அனுப்பிடுவேன்னு நான் எத்தனை தடவை அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய். நீ என்னடானா திரும்ப திரும்ப அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்க, இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய். காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 3 மாதம் ஆயிடுச்சுன்னு அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க காவேரி. இதை கேட்டோன்னே விஜய் என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அவர் இப்போ சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய். இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாமிக்கும் மாமாவுக்கும் ஷாக் ஆகுது. மாமாவுக்கு மயக்கமே வந்துடுச்சு. என்னடி இது, நாம ஒன்று நினச்சா இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மாமியும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா இங்கே என்னதான் நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமி சொல்கிறாங்க, இந்த விஜய்க்கும் காவேரிக்கும் என்னதான் உறவு இருக்குதுன்னு ஒன்றுமே புரியலேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிறாங்க, இப்போ கூட என்னை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், இப்போ கூட நீங்கள் வெண்ணிலாவை பற்றி தான் யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாருங்க, நான் இதெல்லாம் யோசிச்சு எனக்கு ப்ரெஷர் ஆகுது. இந்த ப்ரெஷர்னால எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நம்மளோட குழந்தைக்கும் பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது உங்களோட குடும்பமா இல்லை வெண்ணிலாவோட வாழ்க்கையா, நீங்கள் தான் அதை யோசித்து முடிவெடுக்கணும்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிறதெல்லாம் கேட்காம விஜய்
ரொம்பவே சந்தோஷத்தில், நீ எதுக்காக காவேரி இதை பற்றி என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் கேட்டுட்ருக்காங்க. காவேரியும் விஜய் முகத்தில் இருக்கிற ஹாப்பியை பார்த்துட்டு அவளும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அடுத்து காவேரி யோசிச்சுட்டு இருக்கான், இந்த விஷயத்த நம்ம எப்படி அம்மாக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். விஜய் சொல்கிறாங்க, காவேரி இப்போ நீ உங்கள் அம்மாவை பற்றி தானே நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. எனக்கு நீ 2 நாள் மட்டும் டைம் கொடு, நான் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன்னு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு, உங்கள் அம்மாவோட சம்மதத்தோட நீயும் நானும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்.